ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சப்பாத்தி, தோசை, இட்லி, பரோட்டாவுக்கு சூப்பரான கிரேவி ஒன்று செய்ய போகிறேங்க. காளான் குடமிளகாய் கிரேவி, இங்கிலீஷில் மஷ்ரூம் கிராப்சிகம் கிரேவின்னு சொல்லுவாங்க. இது நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் வெளிச்செண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் அரை ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் குருமிளகு, ஒரு வரமிளகாய் போட்டு லைட்டாக பட்டும் படாமல் வதக்கி எடுத்துக்கலாம். இதை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு குடமிளகாய், 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதே ஆயிலை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாங்க. இதுக்கு ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதுங்க. இது இப்போது கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் வெளிச்செண்ணெய் ஊற்றிருக்கேன். 2 பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கிறேங்க. இப்போ அது கூட பார்த்தீங்களா 2 பெரிய வெங்காயத்தை குறன்னு அரைச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பொடி பொடியாக நறுக்கி போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய் ஒன்று போடுறேங்க. ஏன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குதுங்க. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. இது போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் சொல்கிற அளவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம் பேக்கெட்டுக்கு, அதாவது காளான் பேக்கெட்டு 200 கிராமுக்கு உண்டான அளவுங்க. இப்போது 4-5 வெள்ளைப்பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்குறேங்க. அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா ஒரு கலக்கிக்கலாங்க. இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த மசாலாவுக்கு. இப்போது மசால் வகைகளை சேர்த்திக்கலாங்க. இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலாங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த பச்சை வாசனை போகணுங்க. இந்த மசாலாவுக்கும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் வேக விட்டுக்கலாங்க. ஏன்னா சாப்பிட்றப்ப பச்சை வாசனை இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இப்போ மசாலாலாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ ஆல்ரெடி காளானை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. இப்போ அந்த காளானை மசாலாவில் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலா ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. ஏன்னா நேச்சுரலாகவே
காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடு, அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தளவுக்கு வந்து காளான் வந்து தண்ணி விட்டுருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த தண்ணியிலே கொஞ்சம் வேக வைக்கலாங்க. தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமில் பார்த்தீங்களா ஒரு 7 முந்திரி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்து வருங்க முந்திரி போட்டால். இல்லை முந்திரி இல்லை அப்படின்னா தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து இதில் சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த டைமில் வந்து நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேங்க ஃப்ளேவருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறங்க அந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் ஆல்ரெடி 3/4 வேக்காடு தான் வெந்திருக்கு. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதில் குக் ஆனால் கரெக்டாக இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறங்க கொத்தமல்லி தலையும் ஆல்ரெடி வந்து சீரகம், குருமிளகு, மல்லி எல்லாம் நுணுக்கி வச்சுருக்கோம்னாங்க அதையும் ஃபைனலாக போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. அப்போ தான் வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது, நல்லா உங்களுக்கு குக் ஆகிடுச்சு. இது மறக்காமல் நீங்களே வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.